நம்பிக்கையே வெற்றி தரும். அரையாண்டு தேர்வு தாள்களை மாணவர்களுக்கு கொடுத்து முடித்த ஆசிரியர் பொன்ராசன் பாட வேளைக்குள் நுழைந்தார். எல்லா மாணவர்களும் ஆசிரியர் நடத்தும் பாடங்களை சிரத்தையுடன் கவனித்து கொண்டிருக்க, பாண்டியன் மட்டும் பாடத்தில் மனம் லயிக்காமல் தன் நகங்களை கடித்து கொண்டிருந்தான். ஆசிரியர் நடத்தும் பாடத்தை கவனித்து கொண்டும் தன் நண்பன் பாண்டியனின் முகத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் பாலு. பாண்டியனின் மனநிலை அவன் முகக்குறிப்பில் தெரிந்தது. மதிய உணவு இடைவேளையில் தன் டிஃபன் பாக்ஸுடன் பாண்டியன் அருகில் சென்று அமர்ந்தான் பாலு. அவனை கவனிக்காதவன் போல சாப்பிடத் தொடங்கினான் பாண்டியன். என்ன பாண்டியா, பலத்த யோசனையில் இருக்க போலிருக்கே என்று கேட்டபடியே தன் டிஃபன் பாக்ஸ் மூடியை திறந்தான் பாலு. என்ன பாலு, அசிரத்தையாக கேட்டான் பாண்டியன். பாண்டியா, நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் போக்கில் நிறைய மாற்றம் தெரியுது. கேட்ட பாலு அவனை ஊடுருவினான். பாண்டியன் திணறி போனான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே என்றான் பாண்டியன். ஆசிரியர் இன்னைக்கு தேர்வுத்தாள்களை கொடுத்த பிறகுதான் உன் முகம் சோர்ந்து போய்விட்டது, உண்மைதானே? அவன் கேள்விக்கு பாண்டியன் பதில் சொல்லவில்லை. மாறாக அவன் கண்கள் பனித்திருந்தது. அதன் பிறகு பாலு எதுவும் பேசவில்லை. அமைதியுடன் சாப்பிடத் தொடங்கினான். பாலுவும் பாண்டியனும் முதல் 2 வகுப்புகள் ஒன்றாக படித்தவர்கள். அதற்கடுத்து வந்த 2 வகுப்புகளும் இருவரும் பிரிந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் படித்தனர். இப்போது 5ஆம் வகுப்பில் மீண்டும் ஒன்றாக படிக்கின்றனர். முதல் வகுப்பில் இருவருமே நன்றாக படித்தார்கள். ஒரு முறை பாலு முதல் ரேங்க் என்றால் பாண்டியன் 2வது ரேங்க் எடுப்பான். மறுமுறை பாண்டியன் முதல் ரேங்க் எடுத்தால் பாலுவோ 2ஆம் ரேங்க் எடுப்பான். பாலுவின் அளவுக்கு நன்கு படித்தவன்தான் பாண்டியன். ஆனால் இன்று பாலு இன்னும் முதல் ரேங்க் எடுக்கும் மாணவனாகத்தான் திகழ்கின்றான். ஆனால் பாண்டியனால் முதல் 10 ரேங்குகள் கூட வர முடியவில்லை. பாண்டியனின் ஆதங்கத்துக்கும் வருத்தத்துக்கும் அதுதான் காரணம் என்பது பாலுவுக்கு நன்கு புரிந்தது. ஆனால் பாண்டியன் தன் வருத்தத்திற்கான காரணத்தை வெளிப்படுத்த முன் வரவே இல்லை. மறுநாள் காலை வெகு சீக்கிரத்திலேயே பள்ளிக்கு வந்துவிட்டான் பாலு. வகுப்பறையில் பாண்டியனுக்காக காத்திருந்தான். ஒவ்வொரு மாணவனாக வகுப்பறைக்குள் வந்து அமர்ந்து கொண்டிருந்தனர். பாடவேளை ஆரம்பிக்க இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருந்தது. அப்போதுதான் இருக்கையில் வந்து அமர்ந்தான் பாண்டியன். பாலு அவன் அருகில் வந்து அமர்ந்தான். பாண்டியா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியில் போயிட்டு வருவோமா? அவன் கேட்க அவசரமாக மறுத்தான் பாண்டியன். இல்லை பாலு, இப்போ ஸ்கூல் பெல்ல அடிச்சிருவாங்க, நான் வரலை. பாண்டியா, நாம் அதற்குள் வகுப்பறைக்குள் வந்துவிடலாம். வலிந்து பாண்டியனின் கையை பிடித்து இழுத்தான் பாலு. அரைக்குறை மனதுடன் அவனுடன் எழுந்து சென்றான் பாண்டியன். விளையாட்டு மைதானத்து மரத்தடியில் சென்று நின்றனர் இருவரும். பாலுதான் முதலில் பேச ஆரம்பித்தான். பாண்டியா, நாம் ஏற்கனவே 2 வருஷம் ஒன்றாக படித்திருக்கிறோம். அப்போதெல்லாம் நீயும் என் போலவே நன்றாக படிப்பாய். ஆனால் இப்போதெல்லாம் முதல் 5 ரேங்கில் கூட உன்னால் வர முடியலையே, ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கேட்ட பாலுவிடம் அப்பாவியாக பதில் சொன்னான் பாண்டியன். பாலு, நானும் உன்னை போல நல்லா படித்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. இப்போவும் நான் முன்பு போல நல்லா படிக்கிறேன். ஆனால் என்னால் தகுதி அடிப்படையில் முதல் மாணவனாக வர முடியலை. அதான் ஏன்னு கேட்குறேன். ஏன்னு சொல்ல தெரியலடா. ஆனால் அதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் இனிமேல் என்றைக்குமே முதல் மாணவனாக வர முடியாது, சாதாரணமாக சொன்னான் பாண்டியன். பாலு அறிவுறுத்தலாய் பேசினான். பாண்டியா, உன்னையே நீ ஏன் தாழ்த்திக்கிற? உன்மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லாதது போல பேசுறியே, அது தவறு பாண்டியா. முதலில் நம்மை நாம் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையோடு போராடவும் வேண்டும். நிச்சயம் வெற்றி பெறுவோம். பாலுவின் அறிவுரையை கேட்கும் மனநிலையில் பாண்டியன் இல்லை. நம்பிக்கையற்று போய் பேசினான். நீ என்ன சொன்னாலும் பாலு, நான் இனிமேல் முன்பு போல படிக்கிறது கஷ்டம்தான். நீ இப்போ பேசுறது எனக்கு ஆறுதலாக வேணும்னா இருக்கலாம். வேறு எந்த வகையிலும் எனக்கு உதவு போகிறது இல்லை.
அவன் பேசி கொண்டிருக்கும் போதே பள்ளி மணி அடிக்க இருவருமே மேற்கொண்டு பேசாமல் வகுப்பறையை நோக்கி நடந்தனர். அன்று ஞாயிற்றுக்கிழமை. தெருவில் உள்ள சிறுவர்களை அனைவரும் அருகில் உள்ள நந்தவனத்து மைதானத்தில் சைக்கிள் பழகி கொண்டிருந்தனர். பாலுவும் தன் சைக்கிளில் மைதானத்தை நோக்கி உற்சாகத்துடன் ரவுண்ட் அடித்து கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக பாண்டியன் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் பாலு உற்சாகமாக கூப்பிட்டான். பாண்டியா, இங்கே வாயேன். பாலுவை பார்க்க பாண்டியனின் முகம் மலர்ந்தது. சிரித்தபடியே பாலுவின் அருகில் வந்து ஆச்சரியமாய் கேட்டான். பாலு, நீ சைக்கிள் ஓட்டுவியா? நல்லா ஓட்டுவேன். நீதான் இப்போ பார்த்தியே. ஆமாம், உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியாது பாலு. ஏன் பாண்டியா, இதுவரை நீ சைக்கிள் பழக முயற்சி செய்யலையா? ஏன் இல்லை, நான் ஒரு முறை சைக்கிள் பழக ஆசைப்பட்டேன். எங்கள் அப்பா எனக்கு சைக்கிள் சொல்லி பழக தந்தார். ஆனால் என்னால் தான் சரிவர பழக முடியவில்லை. அதோடு அன்று நான் கீழே விழுந்துட்டேன். என் கால் முட்டியில் அடிபட்டு விட்டது. அன்றிலிருந்து சைக்கிள் என்றாலே எனக்கு பயம். இதோ பார், என் முட்டியில் அடிபட்ட காயத்தின் தழும்பு. தன் முழங்காலை காட்டினான் பாண்டியன். அந்த இடத்தில் காயம் மறைந்து தழும்பு இருந்தது. பாலு கேட்டான், அதற்கு பிறகு நீ சைக்கிள் பழக ஆசைப்படலையா என்ன? ஆசை இருந்து என்ன செய்ய பாலு? நமக்கு என்ன முடியுமோ அதற்குத்தான் நாம் ஆசைப்பட வேண்டும். சைக்கிள் பழகுவது என்பது என்னால் முடியாதுன்னு ஏற்கனவே உறுதி ஆயிடுச்சு. இனியும் அந்த தப்பை செய்ய நான் தயாராக இல்லை. அதைவிட இன்னொரு முறை கீழே விழுந்து கால் கையை உடைச்சிக்கவும் நான் தயாராக இல்லை. மீண்டும் அவனிடமிருந்து நம்பிக்கையற்ற பேச்சுகள் வந்தது. பாலு சொன்னான், பாண்டியா, இப்பவும் சொல்கிறேன், முயன்றால் முடியாதது உலகத்தில் இல்லை. நீ தைரியமாக வா. இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள உனக்கு நான் சைக்கிள் பழகி கொடுத்துட்றேன். பாலுவை பார்த்து பெரிதாக கும்பிடு போட்ட பாண்டியன், ஐயா சாமி, என்னை விடுப்பா. எனக்கும் சைக்கிளும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் சொன்னவன் அதன் பிறகு அங்கு நிற்கவில்லை. விரைந்து நடக்க ஆரம்பித்தான். அடுத்து வந்த ஒரு வார காலமும் பாண்டியன் பாலுவுடன் முகம் கொடுத்தும் பேசவில்லை. பாலு பலமுறை அவனுடன் பேச முயற்சி செய்து தோற்றுத்தான் போனான். அடுத்து வார ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது. பாலு தன் நண்பர்களுடன் தெப்பக்குளத்திற்கு குளிக்க சென்றிருந்தான். எல்லா மாணவர்களும் குளத்தில் நீச்சலடித்து விளையாடி கொண்டிருந்தனர். பாண்டியன் மட்டும் அவர்களின் துணிகளுக்கு காவலாய் கரையில் அமர்ந்திருந்தான். காரணம், பாண்டியனுக்கு நீச்சல் தெரியாது. நண்பர்கள் குளத்தில் கும்மாளம் அடிப்பதைக் கண்ட பாண்டியனின் மனம் பொறுமியது. நம்மால் இப்படி நீந்த முடியவில்லையே என்ற ஆதங்கமும் எழுந்தது. நடுக்குளத்தில் இருந்து பாலு நீச்சல் அடித்தபடி கரைக்கு வந்து பாண்டியனிடம் கேட்டான், என்ன பாண்டியா, குளத்துக்குள்ள வரியா? நான் உனக்கு நீச்சல் சொல்லித்தரேன். வேண்டாம் பாலு, எனக்கு பயமா இருக்கு. அப்போது தன் நாய்க்குட்டியுடன் வந்த ஒருவர் நாயை தூக்கி குளத்திற்குள் போட்டார். அது அழகாக தன் முன்னங்கால்களை ஆட்டி நீச்சலடித்து கரைக்கு வந்தது. அதை தூக்கியவர் மீண்டும் தண்ணீருக்குள் போட்டார். அது மீண்டும் அழகாக நீச்சலடித்து கரைக்கு வந்தது. ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் பாண்டியன். பாலு கூறினான், பார்த்தியா பாண்டியா, இந்த நாய்க்கு யார் நீச்சல் சொல்லி கொடுத்தது? நாய் மட்டுமல்ல, எல்லா மிருகங்களுமே தண்ணீருக்குள் விழுந்தால் அழகாக நீச்சல் அடிக்கும். அது ஏன் உன்னால முடியாது? பாண்டியன் யோசிக்க தொடங்கினான். பாலு நம்பிக்கை ஊட்டினான். பாண்டியனின் கையை பிடித்து கொண்டு குளத்திற்குள் குதித்தான். தண்ணீருக்குள் விழுந்த பாண்டியன் மேல் மட்டத்திற்கு வந்ததும் தன் கை கால்களை உதைத்தான். கரைக்கு வந்து சேர்ந்தான். அதன் பிறகு பாலு பாண்டியனுக்கு முறைப்படி நீச்சல் சொல்லி கொடுத்தான். பாண்டியனும் மகிழ்வுடன் நீந்தினான். மாலை பாண்டியனை நந்தவனத்து மைதானத்துக்கு கூட்டி சென்றான் பாலு. தன் சைக்கிளில் ஏற்றி அழகாக பழகி சைக்கிள் கற்றுக் கொடுத்தான். பாண்டியனும் வேகமாக சைக்கிள் பழகிவிட்டான். அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒரே நாளில் சைக்கிளும் நீச்சலும் பழகிவிட்டோமே என்று உள்ளுக்குள்ளே வியந்தான்.
இப்போது பாலு பேசினான். பாண்டியா, உன்னால் முடியாதுன்னு நினச்ச நீச்சலும் சைக்கிளும் எப்படி பழக முடிந்தது? உன்மேல் வைத்த நம்பிக்கையால் தானே. உனக்குள்ளேயே நீ ஏற்படுத்திக்கிட்ட தாழ்வு மனப்பான்மையால் தான் இதுவரை நீச்சலும் சைக்கிளும் பழக முடியவில்லை. இன்று நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் எழுந்ததால்தான் உன்னால் வெற்றி பெற முடிந்தது. அதேபோல் கல்வியும் நீ முயற்சி செய்தால் நிச்சயம் முன்பு போல முதல் மாணவனாக வர முடியும் என்று சொன்ன பாலுவின் கரங்களை பற்றி கொண்டான் பாண்டியன். உண்மைதான் பாலு, இனி நிச்சயம் கல்வியில் நான் சிறந்து விளங்குவேன் என்றான். அவன் கண்களில் ஒளி தெரிந்தது. பாலு அவனை பார்த்து புன்னகைத்தான். பாண்டியன் நிச்சயம் ஜெயிப்பான் என்ற நம்பிக்கையும் பாலுக்குள் எழுந்தது. இந்த கதையின் கருத்து, முயன்றால் நிச்சயம் வெற்றி பெறலாம். தன்னம்பிக்கையே வெற்றி தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.